அதிர்ஷ்டம் பல வழிகளில் இருந்தும் மழையே தாங்கக்கூடிய மன வலிமை இருந்தும் உயிர் கொடுத்து போராடும் உழைப்பு இருந்தும் சிங்கம் மாதிரி நடை இருந்தும் வாழ்க்கையில பணம் நிம்மதி சந்தோஷத்தை பார்க்காமல் வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கிற என் அன்பு சிம்மராசி நண்பர்களே, உங்க மூச்சை கொஞ்சம் நல்லா இழுத்து மெதுவா வெளியிடுங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த நிலை மாறப்போகிறது. மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இனிமே எல்லாமே ஜெயம்தான். அதாவது எத்தனை காயங்கள், எத்தனை வலிகள், எத்தனை துரோகங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை தோல்விகளை சந்தித்து காயம்பட்டு கிடக்கும் சிம்ம ராசி நண்பர்களே, காயம்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை ஆரம்பிக்க போகுது. இனி வெற்றிக்கு தடையில்லை, தோல்விக்கு இடமில்லை. அப்ப சிம்ம ராசி நண்பர்களே, சந்தோஷத்தோட கையை தூக்கி கத்துங்க. நான் வாழ்க்கையில ஜெயிக்க போறேன் அப்படின்னு கத்துங்க. இப்ப இல்ல, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம். ஏன்னா இந்த நாள் உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக கண்டிப்பா இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய். இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலை கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு. இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். தற்போது சிம்மராசி நண்பர்கள் கண்டச்சனி காலத்தை கவலையோடு, கஷ்டங்களோடு, சொல்லி மாள முடியாத துன்பங்களோடு கடந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் பல விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுத்துது உங்களை. ஏன்னா வக்ரமடைந்த சனி, வக்ரமடைந்த குரு பார்வை சில நேரங்கள விரக்தியின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். நம்ம ராசி சிம்ம ராசி தானா, நாம தான் இப்படி இருக்கிறோமா? சிங்க நடை போட்டுல நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோம். நம்ம வாழ்க்கை சிங்க மாதிரில போயிட்டு இருந்தது. எதற்குமே அஞ்ச மாட்டோமே, எல்லாரும் பயந்தாங்களே. ஆனா இன்னைக்கு அசிங்கங்கள், அவமானங்கள், துரோகங்களை சந்திச்சு துவண்டு கிடக்கிறோமே. சிம்ம ராசி நம்ம ராசி தானா? பல பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, எங்களுடைய சிம்ம ராசியை மாத்த முடியுமா அப்படின்னு பல பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சிரிக்கிறதா அழுவறதான்னு தெரியல. ஏன்னா அவர்களை சொல்லி குற்றம் இல்லை. சிம்ம ராசி நண்பர்கள் வாழ்க்கையின் விளிம்பில் எங்கேயாவது எங்களை தனியா விட்டா எங்கேயாவது போய் நிம்மதியா பழிச்சுப்போம். இந்த பிரச்சனைகளே வேண்டாம். மண்ட காய்ச்சலா இருக்கு, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, பணம் பணம் பணம்னு, வேலையில டார்ச்சரா இருக்கு, தொழிலும் எதெடுத்தாலும் நஷ்டமா இருக்கு, அப்படியே எங்கேயாவது ஓடி போடலாமா அப்படின்னு இருக்கு. இப்படி காலத்தை தற்போது நரக வேதனைகள் நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் சிம்மராசி நண்பர்களே. ஏன்னா இந்த சில வருடங்கள்ல உயிருக்கு கூட கண்டம் வந்திருக்கலாம். பல நேரத்துல நீங்க எச்சரிக்கையா தப்பிச்சிருப்பீங்க. கணவன் மனைவி உறவுல தேவையற்ற பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்திருக்கும். குடும்பமே இந்த கொஞ்ச காலத்துல ரெண்டு பட்டு இருக்கும். அது மாதிரி உங்க வீட்டுல யாருக்காவது உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கும். பெரிய நோய் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கும். உடலில் எதிர்ப்பு சக்தி குறைந்திருக்கும். அது மாதிரி சுய தொழில்களில் பிரச்சனை, கூட்டு தொழில்களில் பார்ட்னர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள், நஷ்டங்கள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வேலை, சமுதாயத்துல மரியாதை இல்ல, எங்க போனாலும் நம்மளை ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. ஒரு காரியத்துக்கு போனா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. டேய் நான் சிம்ம ராசிக்காரன்டா அப்படின்னாலும் பரவாயில்ல, அப்படியா கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடக்கி வைப்பார்கள். ஏதோ நம்ம கஷ்ட காலம்லாம் அவனுக்கு தெரிஞ்சது மாதிரியும், நம்மளுடைய சூழ்நிலை கேவலமா இருக்கிறத அவனுக்கு தெரிஞ்சது மாதிரியுமே நம்மளை நடத்துவாங்க. ஆனாலும் இதுக்கு மேல அவர்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறீர்கள். சிம்ம ராசினா யாருன்னு காட்ட போறீங்க. அப்ப வெளிநாட்டுக்கு செல்ற விஷயத்துல வீண் தடை, விரயம், நஷ்டம் இதெல்லாம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் நீங்க படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறீர்கள். இது எப்படி வந்தீங்கன்னா உங்க மன வலிமையால, உங்களுடைய விடாமுயற்சியால தற்போது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வெளியே வந்திருக்கிறீர்கள். காயம்பட்ட சிங்கம் சிம்மராசி நண்பர்கள் காயம்பட்டு போயிருக்கீங்க, துரோகங்களை அனுபவிச்சிருக்கீங்க. காயம்பட்ட சிங்கத்தின் கர்ஜனை ஆரம்பிக்க போகுது. இனிமே வர 2.5 ஆண்டு காலமும் கண்டச்சனியாக உங்களுக்கு இருந்தாலும் மிக அற்புதமான யோகம். ஏன்னா சனினா பயப்படணுமா? அப்படிலாம் இல்ல, மாமா மச்ச மாதிரி சனிங்கிறது. இந்த தவறு செய்யறவன், அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கிறவன், வயிற்றுல கொட்டிக்கிறவன்,
இவர்கள் எல்லாம் தான் சனி பகவானுக்கு பயப்பட வேண்டும். சிம்மராசி நண்பர்கள் இல்லை. அதனால மிக அற்புதமான காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப சிம்மராசி நண்பர்கள் எத்தனை கஷ்டங்களாக இருந்தாலும் தாங்கிக் கொள்வீர்கள். ஆனா இன்னொரு பெரிய கஷ்டம் இருக்கு, சொல்ல முடியாத கஷ்டம். ஓடி ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கு. யாராவது வீட்டுக்கு வந்துருவாங்களோங்கிற பயம். போன் வந்தாலே பயமா இருக்கு, ஏதோ பூகம்பம் வந்தது மாதிரி. எந்த கடகாரன் பேசுவானோ அப்படின்னு. கடன் பிரச்சனை இப்ப தலைக்கு மேல இருக்குது. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். யார்? ராவணனே அந்த அளவுக்கு கலங்கி நின்னானாம். இப்படி கம்பர் ராமாயணத்தில் கடன் தொல்லையை எடுத்துக்காட்டா சொல்லி இருப்பார். ஏன்னா கடன் பிரச்சனைங்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனை. கடன் தொல்லைங்கிறது காலை சுத்தின பாம்பு மாதிரி. காலை சுத்துச்சுன்னா என்ன பண்ணும்னு நமக்கு தெரியாது. பெரிய ஆபத்து. அது கொத்துமா கொத்தாதா, அதுல இருந்து நம்ம தப்புவோமா தப்பிக்க மாட்டோமா, அந்த நிமிடம் நரக வேதனை. இந்த கடன் பிரச்சனை எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏன் வருதுன்னா, நம்முடைய முன்னோர்கள் செய்த ஏதாவது தவறு, பாவங்கள், நம்ம குடும்பத்திலே ஏதாவது அவர்கள் அறியாமல் செய்த தவறுகள், பாவங்கள், இதெல்லாம் தான் நம்ம குடும்பத்துக்கு பெரும் கடனாக வந்து சேரும். அப்ப இதெல்லாம் ஒரு பகுதி. நம்ம வாழ்க்கையில எப்படி 1 வயது 2 வயது 10 வயது 15 வயது அப்படின்னு கடந்து வருகிறோமோ, அது மாதிரி இந்த கடன், கஷ்டம், நஷ்டம், அசிங்கம், அவமானம், துரோகம், தோல்விகள் எல்லாம் ஒரு பகுதி. நம்ம கடந்து வந்துதான் ஆகணும். பிறந்த உடனே நம்ம வெற்றியை பாய்ந்து தொட்டுவிட முடியாது. இதெல்லாம் ஒவ்வொரு படிக்கட்டுகள் கடந்துதான் போய் ஆகணும். 30 வயசு 40 வயசுல வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம அனுபவித்துக் கொண்டே வருவோம். அதனால இது பெரிய விஷயமே இல்ல. பெருசா தலையில போட்டு சுமக்காதீங்க, சிம்பிளா எடுத்துங்க. எப்படின்னா, இப்ப நம்ம 1ஆம் வகுப்பு படிக்கும் போது பரீட்சை எழுதுறோமா, ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு படிச்சு பரீட்சை எழுதுறோமா. 12வது படிக்கும் போதும் ஒரு வருஷம் ஃபுல்லா படிச்சு கஷ்டப்பட்டு ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றோமா. அது மாதிரி காலேஜ் வாழ்க்கை. இப்படி இந்த போராட்டங்களில் எல்லாம் நாம் ஜெயித்து வந்திருக்கிறோம். அது மாதிரி இது ஒரு சோதனை பயிற்சி. பரீட்சை எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வாழ்க்கை பரீட்சையில நீங்க ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய போராட்டம் தொடங்கி விட்டது. லட்சக்கணக்கான விந்தணுக்களில் இருந்து நம்ம முந்திக்கிட்டு கருவை போய் சேர்ந்திருக்கோம், வெளியில வந்திருக்கோம். அப்ப நம்மளுடைய போராட்டம் அப்போதே தொடங்கி விட்டது. போராடி போராடி நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே வரோம் ஒவ்வொரு விஷயமா. அப்ப இதுவும் கடந்து போகும், இதுலயும் நம்ம ஜெயிப்போம். இன்னைக்கு இந்த கடன்கிறது பல பேரை நடுத்தருவுக்கு கூட கொண்டு வந்து விட்டுருக்கும். ஆனால் ஏதோ புத்திசாலித்தனமாக உங்களுடைய மன வலிமையால் தற்போது சோர்ந்து கடந்தாலும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம என்ன செய்யலாம் அடுத்தது, நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா? அதனால நண்பர்களே, உங்களுக்கு வழி கிடைத்து விட்டது. நீங்க யாரையும் நம்ப வேண்டாம், கடவுளை நம்புங்கள். கடவுளோட கூட்டணி சேருங்கள். உங்களுடைய உழைப்பாலையும் ஆன்மீகத்தாலையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்ற போறீங்க. கண்டிப்பா மாற்றுவீங்க. நான் சொல்றது அப்படியே செய்யணும், நம்பணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனால் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்தை செய்யுங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கோம். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இத ஒரு வார்த்தைக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுல, என்னுடைய வாழ்க்கையில நான் இதை பயன்படுத்தி பார்த்திருக்கிறேன், முயற்சி பண்ணி பார்த்திருக்கிறேன். அதனால கண்டிப்பா நீங்களும் முயற்சி பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஏன் கடன் வந்தது, எதனால கடன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு, நிலம், வாகனம், ஆபரணங்கள், அது மாதிரி திருமணம், கல்வி கடன், இதெல்லாம் பண்ணதுனால கடன் வந்திருக்கும். இதெல்லாம் சுப கடன். அது மட்டும் இல்ல, நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கடன் வாங்கி இருப்பீங்க. நோய், உடல்நல பிரச்சனைகள், இதனால கடன் வாங்கியிருப்பீங்க. அடுத்தவங்க சொன்னாங்களேன்னு தேவையற்ற பணத்தை விரயம் செய்திருப்பீர்கள். பணத்தை அடிச்சிருப்பீங்க, காணாம போயிருக்கும் உங்கள்ட்ட இருந்த பணம், அல்லது திருடப்பட்டிருக்கும். வம்பு, வழக்கு, நீதிமன்றம், இதனால செலவு பண்ணிருப்பீங்க. தொழில், வியாபாரம், இதனால உங்களுக்கு செலவாயிருக்கும். கூட்டாளி, துணை, குடும்பங்கள், எதிரிகள், கோர்ட்டு வழக்கு, விவாகரத்து, இதன் மூலியமாகவும் கடன்கள் வந்திருக்கும். அப்ப மன உளைச்சலில் இருக்கிறீர்கள். தற்போது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாக்கு கொடுத்து மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். கிடைத்த வேலையை திருப்திகரமாக செய்ய முடியாமல் தவிக்கிறீர்கள். வேறு வேலை மாறுறதுக்கும் முடியல. ஏன்னா கடன் பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த கடன் பிரச்சனையால குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்தால வேலையில பிரச்சனை, இப்படி கடனால ஒவ்வொரு பிரச்சனைகளும் பிணைக்கப்பட்டு இருக்கிறது. வேலை செய்யற இடத்துல வீண் வாக்குவாதங்கள், எல்லாரையும் பகைச்சிக்கிறது, நிம்மதியை இழந்திருக்கிறீங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு நாட்டம் போக மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் கோபம், யாரும் நம்ம முன்னாடி சிரிச்சாலோ அல்லது சந்தோஷமா பேசினாலோ ஒரு வெறுப்பு. இந்த வாழ்க்கையை வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோண்டி இருக்கும். ஒரு அமைதியான இடத்தை தேடி எங்கேயாவது போயிடுவோமா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஒரு பைத்திய மாதிரி சுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாக்கி இருக்கும். இதெல்லாம் யார் செய்த சூழ்ச்சி அப்படி ஒன்னாலும் சொல்லலாம், அல்லது இதெல்லாம் நீங்க செய்த தவறுகள் இல்லை, இதெல்லாம் உங்களால வந்த கடன் இல்லை. யாரு வேணாலும் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், கெடுதல் செஞ்சிருக்கலாம், கடனை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே இறைவனின் திருவிளையாடல். இது எல்லாமே ஒரு சோதனை கட்டம். இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களை சோதிச்சு பார்க்குது. இந்த கடன் பிரச்சனை கொடுப்போம், வீட்டுல பிரச்சனை கொடுப்போம், கணவன் மனைவில
பிரச்சனை கொடுப்போம், குடும்பத்துல பிரச்சனை கொடுப்போம், வேலையில பிரச்சனை கொடுப்போம், சமுதாயத்துல பிரச்சனை கொடுப்போம், அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்போம். அப்ப என்ன செய்கிறார் பார்க்கலாம். நிம்மதி இல்லாத வாழ்வை கொடுத்து பார்ப்போம். இப்ப இந்த சோதனை எல்லாம் நம்ம 5 வயசுல இருந்து பார்த்துட்டு வந்திருக்கோமா? ஸ்கூல்ல நம்ம எக்ஸாம் எழுதிருக்கோமா? அப்பெல்லாம் நம்ம மனம் தளராமல் அந்த சோதனை கட்டத்தை நாம் கடந்திருக்கிறோம், தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்ப மட்டும் ஏன் நம்ம பயப்படுறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த சோதனைக்கு மட்டும் நம்ம பயப்படுறோம்? அப்ப இந்த கடன் பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை, இந்த வேலை பிரச்சனை, இந்த நிம்மதி இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சோதனை கட்டம். இதுவும் கடந்து போகும். உங்களுக்கு யாரு வேணாலும் துரோகம் செஞ்சிருக்கலாம், யாரு வேணாலும் கெடுதல் செஞ்சிருக்கலாம், யாரு வேணாலும் எதிரியாக இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையான அன்போடு உங்களை சோதிப்பது அந்த இறைவன். சோதிப்பது மட்டுமே வேலை. உங்க மேல வெறுப்பு காட்டுறது இறைவனின் செயல் அல்ல. சோதித்து அள்ளி கொடுப்பான். படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு? உன்னை நல்லாக்க உத்தமனை போலாக்க எண்ணியவன் யாரென்று கண்டு கொள்ள யாருண்டு? ஊரெல்லாம் உந்தன் பேரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனச பார்த்துதான் வாழ்வ மாத்துவான். இந்த பாடல் ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு மன அமைதி, மன வலிமை கிடைக்கும். பெரிய உற்சாகமூட்டும் பாடலாம் இல்ல, ஆனா அருமையான வார்த்தைகளை கொண்ட பாடல் இது. படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? ஏன்னா எல்லாருமே துரோகியா இருக்காங்க, பச்சோந்தியா இருக்கிறார்கள். எப்படி கெடுக்கலாம், இவன் முன்னேறிட்டா என்ன பண்றது, வைத்தறிச்சப்படுறவங்களா இருக்காங்க. அதனால நம்ம கடவுளை மட்டுமே நம்பியாக வேண்டும். அது மாதிரி இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே நமக்கு எதுக்கு? வலிமை இருக்கிறது. இன்னைக்கு எழுந்து நடந்தோம்னா சிங்கம் மாதிரியே இருக்கும். சிம்மராசி நண்பர்களே, அப்புறம் ஏன் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு? இல்ல நீங்க மட்டும்தான் இப்படி சொல்றீங்களா? ஏதாவது கிரக அமைப்புல அப்படி இருக்கா? எங்களுடைய கிரகங்கள் ஏதாவது நல்லபடியா எங்களுடைய வாழ்க்கையை மாற்றது மாதிரி ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டா மிக அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது. குரு பகவான், ராகு கேது பகவான், சனி பகவான் இவர்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற தற்போது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நீங்க முதல்ல தயாராகணும். அப்ப குரு பகவான் தற்போது 9ஆம் வீட்டில் ராகுவுடன் இணைந்து பயணம் செய்கிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல குரு ராகு கூட்டணி பிரிய போகிறது. அப்ப என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா, பாக்கிய குரு நிறைய பாக்கியத்தை தேடி தரப்போகிறார். சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும் உங்க வாழ்க்கையில. ஓராண்டுக்கு ராஜ யோகம் தான். அப்ப நீங்க முயற்சி பண்ணணும், இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும். குரு பகவானோட கூட்டணி வையுங்கள். கடந்த ஓராண்டா கடன்கள், நோய்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் உங்களை சோதித்துக் கொண்டிருந்த குரு பகவான் இனிமே அந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க போகிறார். நோய்களை தீர்க்க போகிறார். கடன்களை அடைக்க வருமானத்தை தரப்போகிறார். உங்களுடைய ராசிக்கு குரு பலம் வந்திருக்கிறது. அப்ப இனிமே வர காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது. இந்த 2024 அமோகமா இருக்க போறீங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனை இருந்தா அதெல்லாம் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். திருமணம் நடக்கும். சொந்த வீடு பயங்கரமா பிரம்மாண்டமா கட்டுவீங்க. சொத்து சுகம் வாங்கும் யோகம் வருகிறது. உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கிறது. நல்ல வேலை கிடைக்க போகிறது. அதனால ஆளுமை திறன், புகழ், கீர்த்தி உங்களுக்கு தரப்போகிறார் இந்த குரு பகவான். அப்ப உயர்ந்த அந்தஸ்தை தரப்போகிறார். குரு பார்வையால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. தொழில் இல்லாதவங்க புதிய தொழிலை தொடங்க போகிறீர்கள். அதனால நண்பர்களே, தற்போது முக்கியமா இந்த வீடியோ ஃபுல்லா என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கடன்னா அவனுக்கு சுதந்திரம் கிடைச்சது மாதிரி. அப்ப கடன் இல்லாம இருக்கிறதுக்கு, இந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கறதா இந்த வீடியோ. கண்டிப்பா கடைசி வரைக்கும் தெளிவா பாருங்க. இப்ப நம்ம கடனை அடைக்க போறோம் அப்படின்னு மட்டும் நினைச்சா போதாது, கஷ்டப்பட்டா மட்டும் போதாது, ஆன்மீகவாதியாக மாற வேண்டும். சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுக்கு வலிமை இருக்கிறது, ஆனாலும் இறைவனின் அருள் வேண்டும். நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் பண்ணணும்னா இறைவனுடைய அருள் வேண்டும். அதனால இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்ப பரிகாரங்கிறது இந்த கடன், குடும்ப பிரச்சனை, வேலையில பிரச்சனை அல்லது பயணத்துல பிரச்சனை, இப்படி ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா பஞ்சபூதத்தால் தான் பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த பஞ்சபூதத்தை நாம சந்தோஷப்படுத்தணும். அதற்கான பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும். அப்ப அதற்கான பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னா பஞ்சதேவ எண்ணெய் பரிகாரம் செய்யுங்கள். அப்போ இந்த பஞ்சதேவ எண்ணெய் பரிகாரம் செஞ்சா கடன் தொல்லை தீரும்.
கண்டிப்பா எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டா நீங்க தீர்த்துருவீங்க. அப்ப பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா என்னன்னா 5 எண்ணெய்களை கலந்து தீபம் ஏற்றுவதுதான் பஞ்சதீப எண்ணெய். அப்ப அது என்னென்ன எண்ணெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய், இழுப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நெய், அதாவது பசுமாட்டு நெய். இந்த 5 எண்ணெய்களையும் கலந்து தீபம் ஏற்றுவது பஞ்சதீப எண்ணெய். அப்ப சாதாரண எண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாதா? ஏன் 5 எண்ணெய்களை தான் தீபம் ஏற்றணுமா அப்படின்னா ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அது தப்பு இல்ல. இப்ப தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றினா வசீகரம் கூடும், அழகு கூடும். நல்லெண்ணெயில தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் பெருகும், பயம் நம்மள்ட்ட இருந்து விலகும். இழுப்ப எண்ணெயில தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல காரியங்களும் வெற்றி பெறும். விளக்கெண்ணெயில தீபம் ஏற்றி வழிபடும் போது அழியாத புகழை பெறுவோம், குலதெய்வ அருள் கிடைக்கும். அதனால பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வ விருத்தி, நினைத்தது நிறைவேறும். வேப்பெண்ணெயில தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி பொங்கும், கணவன் மனைவி உறவு மேம்படும். அப்ப ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஆனா எல்லா எண்ணெயும் நம்ம சேர்த்து தீபம் ஏற்றும் போது அனைத்து சிறப்புகளும் அதில் அடங்கிவிடும். இந்த அனைத்து பலன்களும் அந்த ஒரு எண்ணெயில நமக்கு கிடைச்சிடும். அது எப்ப ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, இல்லைன்னா செவ்வாய், வெள்ளி இது போன்ற தினங்களில் மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை இந்த எண்ணெயில தீபம் ஏற்றி வையுங்கள். அதுக்கப்புறம் விடியற்காலை, அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, 4 to 5. இந்த 4 to 5ல குளிச்சுட்டு பூஜை அறையில போய் உட்காருங்க. அதாவது பச்சரிசி கோலமாவு போட்டுக்குங்க. மிகப்பெரிய சக்தி இருக்கிறது இந்த பச்சரிசி கோலமாவு. அந்த பச்சரிசி மாவு கோலத்தை போட்டுக்கிட்டு இந்த லட்சுமி விளக்குல 5 முகம் இருக்குல்ல, அந்த விளக்குல 5 திரிகளை போட்டு இந்த பஞ்சதீப எண்ணெயை ஊத்தி தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். தீபம் ஏற்றிக்கிட்டு இந்த சாமி முன்னாடி உங்களுடைய கஷ்டங்களையும் கடன்களையும் சொல்லுங்கள். மெயினா கடன் எங்கெங்க இருக்கு, எவ்வளவு இருக்கு, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், அது எதனால கடன் வந்தது, அந்த கடன் நீங்கள் அடைத்தே தீர வேண்டும், அதற்கு உதவி செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பட்டியலிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வராகி தேவியை நம, க்ளீம் வராகி முகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவ சங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி வணங்குங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 முறை சொல்லி உச்சரிக்கும் போது இந்த மந்திரத்துக்கான சக்தி பிரதிபலிக்கும். உங்களுடைய கடன் ஒவ்வொரு கடனாக அடைந்து தீரும் வரை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கடன் அடைய அடைய இந்த விளக்குக்கு முன்னாடி யாராருக்கு கடன் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றீங்களா அதை கழிச்சுக்கிட்டே வாங்க. அந்த கொடுத்த கடனை சொல்லாதீங்க, கொடுக்க வேண்டிய கடனை சொல்லிக்கிட்டே வாங்க. இப்படி பஞ்சதீப விளக்கு பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனை அத்தனையும் தீரும். மிகப்பெரிய பலன் இதனால கிடைக்கும். ஏன்னா 1000 பசுனை விளக்குகளை ஏற்றி வழிபடுவதால் கிடைக்கும் பலன் இருக்குல்ல, அது ஒரு இழுப்ப எண்ணெய் விளக்கை ஏற்றினாலே கிடைக்கும் அந்த பலன். அதே மாதிரி 1000 இழுப்ப எண்ணெய் விளக்கு ஏற்றி வைப்பதன் மூலம் கிடைக்கும் பலன் ஒரு பஞ்சதீப எண்ணெய் விளக்கு ஏற்றி வைப்பதால் கிடைக்கக்கூடிய பலன். அப்ப இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. இதை ஆலயத்துக்கும் எடுத்துட்டு போய் விளக்கேற்றி வழிபடலாம். வீட்டிலும் நம்ம சொன்னது மாதிரி பரிகாரங்கள் செஞ்சு வழிபடலாம். எண்ணற்ற பலன்களை நீங்கள் அடைவீர்கள். அதோட உங்களது கடன் பிரச்சனை சுத்தமா தீரும். சரிங்க, இந்த பஞ்சதீப எண்ணெய் நம்ம பக்கத்து கடையெல்லாம் இருக்குமா, நம்ம ஊர்ல இருக்குமா, அதெல்லாம் சுத்தமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க தான் சந்தேகப்படணும். ஏன்னா 100 ரூபாய்க்கும் 150க்கும் பஞ்சதீப எண்ணெய் கிடைக்குது அப்படின்னு கொண்டு போய் நம்ம ஏற்றி வைப்போம். ஆனா எந்த அளவுக்கு இறைவனுக்கு நாம் சுத்தமாக தெளிவான எண்ணெயை நாம் பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அப்ப 150 ரூபாய்க்கு இந்த 5 எண்ணெயும் சேர்த்தால் கட்டுப்படி ஆகுமா? அப்ப என்ன பண்றாங்க, கலப்படத்தை கலந்து கொடுப்பார்கள் நமக்கு. அப்ப அது மூலமா பலன் கிடைக்குமா? எப்படி இருந்தாலும் பஞ்சதீப எண்ணெய் தானே அப்படின்னு கேட்டா சுத்தமான எண்ணெய்க்கு கிடைக்கிற பலனை விட அந்த கலப்பட எண்ணெய்க்கு கிடைக்கும் பலன் குறைவு. அப்ப நமக்கு முழு பலன் கிடைக்கணும்னா சுத்தமான எண்ணெய் நமக்கு வேண்டும். அப்போ உங்களுக்கு சுத்தமான பஞ்சதீப எண்ணெய் கிடைக்கணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய்களை கலந்து சுத்தமான பசுனையை கலந்து இந்த பஞ்சதீப எண்ணெயை இவர்கள் கொடுக்கிறார்கள். குட் பேபிங்கிற பிராண்ட். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பஞ்சதீப எண்ணெய் ஏற்படுத்தும். முயற்சி பண்ணி பாருங்க நண்பர்களே. அடுத்தது நம்ம ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கிறது? சிம்மராசி நண்பர்களுக்கு 2ஆம் வீட்டில் கேதுவும் 8ஆம் வீட்டில் ராகு பகவானும் அமர்ந்து பயணம் செய்ய போகிறார்கள். அப்ப ராகுவின் அஷ்டமஸ்தான பயணம் மிகச்சிறந்த பயணமாக இருக்க போகிறது. ஒரு அருமையான தொழிலை தொடங்க போகிறீர்கள். அதன் மூலமா லாபத்தை அடைய போறீங்க. கடன் பிரச்சனையை
தீர்க்க போகிறீர்கள். அது மாதிரி அசிங்கம் அவமானம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் உங்க குடும்பத்துல இது ஏற்பட்டு இருக்கும். அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குருவின் வீட்டில் ராகு அமர்ந்து பயணம் செய்வதனால குரு பகவானை போல ராகுவும் செயல்பட போகிறார். உங்களால் பிள்ளைகளுக்கு சுகமான வாழ்க்கை அமைய போகிறது. யோகமான காலகட்டம் இது. ராகு பயங்கரமான சூது கிரகம். ஏன்னா திடீர்னு நமக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு கஷ்டங்களையும் கொடுப்பாங்க. நீங்க எச்சரிக்கையா இருந்தா பாத்துக்கலாம். ஆனா திடீர் பணம் பொன் பொருள் சேர்க்கை, அது மாதிரி வீடு வாசல் இது போன்ற வசதிகளை திடீர்னு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்ப தயாரா இருங்க. ஏன்னா நம்ம முயற்சி பண்ணாம விட்டுட்டோமே, முயற்சி பண்ணியிருந்தா இது கிடைச்சிருக்கோமே அப்படின்னு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. கண்டிப்பா முயற்சிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும். எந்த நேரத்துல உங்களுக்கு கோடி கோடியாய் பணம் கொட்டும் என்றே தெரியாது. காத்திருங்கள். கொக்கு காத்திருந்து தூக்கும். ரொம்ப நேரம் காத்திருக்கும், ஒத்த கால்ல நிற்கும். அது மாதிரி உங்களது உழைப்பையும் சிந்தனையும் போட்டு நேர்மையான முறையில காத்திருங்க. கண்டிப்பா மிகப்பெரிய பண வருமானம் பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது மாதிரி எதிர்பாராத திடீர் செலவுகளும் வந்து சேரும். எச்சரிக்கையாக இருங்கள். கேது பகவான் வாக்கு தனஸ்தானத்தில் அமர்கிறார். அதனால செல்வாக்கும் சொல்வாக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு அதிகரிக்கும். எல்லையில்லாத அபரிதமான பண வருமானத்தை தரப்போகிறது இந்த கிரக அமைப்பு. அது மாதிரி வியாபாரம் தொழிலில் பல மடங்கு லாபம் வரும். வருமானம் அதிகரிக்கும். பயம் பதற்றம் இருக்கவே இருக்காது. இதுக்கு மேல தெளிவா ஆயிடுவீங்க. ஏன்னா ஒரு வெற்றியை சந்திச்சிட்டீங்கன்னா கூட வெற்றி வந்துகிட்டே இருக்கும். ஒரு தோல்வியை சந்திச்சோம்னா, ஒரு பிரச்சனையை சந்திச்சோம்னா பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, தோல்விக்கு மேல் தோல்வி வந்துகிட்டே இருக்கும். அதனால வெற்றியை அடைய போகிறீர்கள். அதனால வெற்றிக்கு மேல் வெற்றி சிம்மராசி நண்பர்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும் போது முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். நம்மளுடைய முன்னோர்களின் ஆசி கிடைக்காதவங்க நம்ம பல கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருப்போம். அந்த ஆசி நமக்கு கிடைக்க வேண்டும். அப்ப அதற்கான பரிகாரங்களை நம்ம செய்யணும். இறைவனை நம்பி வழிபடுவது பரிகாரங்களாகும். அப்ப அந்த பரிகாரத்தை நம்ம கண்டிப்பா செய்யும் போது பரிகாரமும் உழைப்பும் ஒன்றாக இருக்க வேண்டும். அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையில இது ரெண்டு கண்ணு மாதிரி. ஒரு கண்ணு இல்லைனாலும் நம்மளை குருடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அறிவாயுதமும் ஆன்மீகமும் ஒன்றாக வைத்துக் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம உடம்புல ஒரு அதிர்வை ஏற்படுத்தும், ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தும். ஆலயங்களுக்கு செல்லும் போது அந்த சக்தி ஒவ்வொரு சிலையிலும் இருக்குல்ல, கடவுள் சிலையில அந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ளார பாயும். அப்ப நம்ம மனசுல எவ்வளவு தீய சக்திகள் இருந்தாலும், தீய எண்ணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தானாகவே வெளியேறி தூய்மையான உள்ளத்தை நாம் அடைவோம். அது மாதிரி வீட்டுல இருக்கிற அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசுங்க. சாமி போட்டாவே இல்லைனாலும் பரவாயில்ல, தீபத்துக்கு முன்னாடி நின்று பேசுங்க. அது கடவுளுக்கு சமம். அந்த தீபத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. உங்களுடைய குறைகளை சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க. நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தியோடு நீங்கள் கூட்டணி வையுங்கள். முழு திருப்தியா நம்பணும். கடவுளை நம்பியே ஆக வேண்டும். வேற வழி இல்ல. உங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு? அப்ப வேற வழி இருந்துன்னா அதை செஞ்சு பாருங்க. எவ்வளவு வழிகள் இருந்து செய்து பார்த்தாலும் கடவுளின் துணை கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்புங்க. நம்பியவர்கள் தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோடீஸ்வரர்களாக. அதனால எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும், ஓ கடவுளே நீயே கதி, நீயே விதி, கண்ணீர் விட்டு அழுங்கள். நீங்க விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ரத்தத்திற்கு சமமானது. கடவுள் முன்னாடி அழுதீங்கன்னா அந்த ஒவ்வொரு கண்ணீரும் ரத்தத்திற்கு சமமானது. ரத்தத்தை காணிக்கையா கொடுத்தது மாதிரி அந்த கண்ணீருக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் அந்த இறைவன். ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட புலம்பறத நம்ம முதல்ல நிறுத்துவோம். அடுத்தவங்கள்ட்ட சொல்லி வருத்தப்படுறத நம்ம நிறுத்துவோம். ராத்திரி முழுவதும் தூங்காம அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறத நம்ம நிறுத்துவோம். யாரால நம்ம கடன் பட்டமோ அவங்கள கோபமா பேசுறதையும், அவங்கள திட்டி சாபம் விடுறதையும் நம்ம நிறுத்துவோம். ஏன்னா நம்ம கடன் பிரச்சனையை சிந்திக்க சிந்திக்க நம்மகிட்ட இருக்கிற நேர்மறை எண்ணங்கள் போய் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். நம்முடைய சக்தி முழுவதும் வீணடிக்கப்படும், நேரம் வீணடிக்கப்படும். அப்ப கடந்தவைதான். அவற்றிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு, அனுபவத்தை கற்றுக்கொண்டு மீண்டெழுந்து வருவோம். எத்தனை கோடி கடன் இருந்தாலும் உங்கள் முயற்சிக்கும் உங்கள் உழைப்புக்கும் அது சிறு துளிதான். உங்களால இந்த கடனை விட 1000 மடங்கு செல்வத்தை குவிக்க முடியும். அந்த ஆற்றல் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஏன்னா சோர்ந்து போய் அமர்ந்திருந்தா இத்தனை கோடீஸ்வரர்கள் எல்லாம் நாட்டுல இருந்திருக்க மாட்டாங்க. வெட்ட வெட்ட குறுப்பாங்க, அழிக்க அழிக்க பிறப்பாங்க. சோர்வு வரலாம், நிதானம் வரும் வரை. அதுக்கப்புறம் உடனே எழுந்திருச்சு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். எல்லாமே போயிடுச்சா பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் சாமிக்கு முன்னாடி உட்காருங்க. எல்லாத்தையும் கீழே இறக்குங்க. உங்க மண்டையில இருந்து எல்லாத்தையும் கீழே இறக்குங்க. புத்துணர்ச்சி பெறுங்கள். புதிதாக பிறந்தோம் என்று நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து செயல்படுத்த ஆரம்பியுங்கள். கடனுக்கு காரணமானவரையும் ஏமாற்றியவரையும் மீண்டும் மீண்டும் நினைச்சு எதிர்மறை எண்ணங்களை அதிகரிச்சுக்காதீங்க. மனசக்தி வீணாகும். அது உங்களை ஆக்க அறிவை தடை செய்யும். உங்க நேரத்தை வீணடிக்கும். இந்த கடன் நினைவுகள் வரும்போதெல்லாம் அதை ஒரு சவாலா நினைச்சுக்கீங்க. எழுந்து நில்லுங்க. உங்களால ஜெயிக்க முடியும். கடன் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வட்டி அதிகமா கட்டணும் அப்படின்னா
உங்கள்கிட்ட ஏதாவது சொத்து இருந்ததுன்னா அல்லது பவுனு ஏதாவது பொருள் அப்படி இருந்ததுன்னா அதை வித்துட்டு அந்த கடனை முதல்ல அடைச்சு முடியுங்க. வேண்டாம், அந்த கடனே வேண்டாம். சொத்து போனாலும் பரவாயில்ல, பவுனு போனாலும் பரவாயில்ல, கடனை முதலில் அடையுங்கள். அப்படி கடன் இல்லைன்னா உழைப்பை மூலதனமாக்கி உழைக்க ஆரம்பிங்க. கடவுளை கூட வச்சுக்கீங்க. அப்படின்னா பரிகாரத்தை செய்து கொண்டு உங்களது உழைப்பை முன்னெடுத்து வையுங்கள். அப்ப சொத்துலாம் போகுது, இதெல்லாம் வித்து கடன் அடைக்கலாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. கௌரவத்தை நினைக்காதீங்க. கடன்களை கட்டிவிட்டு மன சிக்கலில் இருந்து, மன பிரச்சனையில இருந்து வெளியில வாருங்க. உண்மையான உழைப்பை, நேர்மையான உழைப்பை அங்க போடுங்க. கண்டிப்பா நீங்க சாதித்து காட்டலாம். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு 1000 வேலை இருக்கு. யோசிக்கணும், அவ்வளவுதான். யோசிச்சா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு கிளிக்காகவும் சாதிக்கலாம் இந்த உலகத்துல. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. இந்த காலத்துல ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. அப்படி ஏதோ ஒரு விதத்துல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா பணம் வந்துவிடும், பணம் கொட்டும், உங்களது மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து விடும். அப்ப மதிப்பும் மரியாதையும் உயர்ந்துச்சுன்னா எத்தனை சொத்துக்கள் வேண்டுமானாலும் வாங்கலாம். நீங்க வித்த இடத்துல அதை விட 100 மடங்கு சொத்தை வாங்கலாம். அதனால நண்பர்களே, கடன் இருக்குன்னு வருத்தப்படாதீங்க, கடன் இருக்கேன்னு பயப்படாதீங்க. ஒரு வேலை செய்யுங்க. நீங்க கண்டிப்பா நிதானமா இனிமே நம்ம எழுந்து நம்மளுடைய வேலையை மறுபடியும் ஆரம்பிப்போம். போனது போகட்டும், கடன் எவ்வளவு கடனாலும் இருக்கட்டும், அடுத்த போரை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்க. அடுத்தது, யாருக்கு நீங்க கடன் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட பேசுங்க. அதாவது தவணை முடிய போகுதுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற மன உளைச்சல் இருக்காதீங்க. 5ஆம் தேதிக்கு ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னா 4ஆம் தேதியே அவரை போய் பாருங்க. முழுசா அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி பிரச்சனை, கொஞ்சம் என்னால சேர்க்க முடியல, ரெடி பண்ண முடியல, பணம் வந்துடும், கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு 10 நாள் டைம் கொடுங்க அல்லது 1 மாசம் டைம் கொடுங்க. மீண்டும் திருப்பி அந்த பணத்தை கொடுக்க அவகாசம் கேளுங்கள். அதனால கொஞ்சம் அவர் வருத்தப்படுவார், இல்ல சங்கடப்படுவார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை நம்புவார். ஏன்னா அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, கடன் வாங்கியவர்கள் பதில் சொல்றது இல்ல, போன் எடுக்கிறது இல்ல, நேரடியா பார்த்து பேசுறது இல்ல, மறைந்து விடுவது, பயப்படுறதுதான் காரணம். அப்ப கடன் கொடுத்தவர்களுக்கு கோபம் தான் அதிகம் வரும். ஏன்னா கடன் கொடுத்தவர்கள் நம்ம மேல அன்பாலையும், நம்ம மேல மரியாதையாலையும், நம்ம வாழ்க்கையில முன்னேறுங்கிறதாலையும், நம்ம பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதால தான் அவங்க கடன் கொடுத்தாங்க. அவர்களை நாம் வருத்தப்பட வைத்தாலோ அல்லது அவர்களை நம்ம திருப்பி திட்டினாலோ அந்த பாவம் நமக்குத்தான் சேரும். அது இன்னும் நம்மள பெரிய கடனாளியா மாற்றிவிடும். அதனால கடன் கொடுத்தவர்களை மதிப்போம். அவர்களை மதித்து அதற்கான பதிலை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க எவ்வளவு பெரிய கோபக்காரங்களா இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளை மன்னித்து விடுவார்கள். அப்பயும் நம்மளை மன்னிக்காம திட்டுறாங்க அல்லது அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாவம் போய் சேர்ந்து விடும். அதனால நண்பர்களே, நீங்கள் அவர்களுக்கான மரியாதையை கொடுங்கள். 6ஆம் தேதினா 5ஆம் தேதியே போய் சொல்லிடுங்க. 5ஆம் தேதி சொல்லாம அவர் 6ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எவ்வளவு அசிங்கமா இருக்கும், எவ்வளவு அவமானமாக இருக்கும். சரி, 6ஆம் தேதி அவர் வராம நம்ம 5ஆம் தேதி போறோம், அதுக்கு முன்னாடியே அவர் வராரு, என் பணம் ரெடி ஆகலையா அப்படின்னு 4ஆம் தேதியே வரார், கோபத்தோடு வருகிறார் அப்படின்னா உங்க வாசல் முன்னாடி பச்சரிசி மாவால கோலம் போட்டு வைங்க. அந்த கோலத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. வரவங்களை அமைதிப்படுத்தி விடும். எவ்வளவு பெரிய கோபத்துல வந்தாலும் சரி, அப்படியே அமைதியாயிடுவாங்க. நடுவுல ஒரு பூவை வச்சிருங்க. அவர்கள் மனதை மாற்றும் சக்தி அந்த பச்சரிசி கோலமாவுக்கு இருக்கு. நான் பச்சரிசி கோலமாவுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் இந்த பச்சரிசி மாவால கோலத்தால நமக்கு கிடைக்கும். அந்த கோலத்தை போட்டு வைங்க. வரவர் எவ்வளவு கோபமா இருந்தாலும் அமைதியாகி விடுவார். அவரை உடனே கூப்பிடுங்க, விடுற வாங்க, வந்து தண்ணி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க. ஐயோ எங்களுக்கு அமௌண்ட் வரல, கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு, ஒரு வாரம் பொறுத்துங்க, 1 மாசம் பொறுத்துங்க, கண்டிப்பா கொடுத்துறோம். அமைதிப்படுத்தி அவரை அனுசரணையாக பேசி கொஞ்சம் ரெக்வெஸ்ட் கேட்டு நல்லபடியாக அவரை வழி அனுப்பி வையுங்கள். மிகப்பெரிய மாற்றம் அந்த கடன் பிரச்சனைகளை தீரும். ஏன்னா இதெல்லாம் சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திக்கிற மாதிரி. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா சிங்கத்தை அதன் குகையில சந்திக்கிற மாதிரிதான். அதனால இது மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்கணும். கடனை கண்டு பயந்து ஓடக்கூடாது. அந்த பிரச்சனைக்கு முன்னாடியே நிக்கணும், நின்று தீர்க்கணும். அது மட்டும் இல்ல, பணத்தை சம்பாதித்து கடனை கட்டியே தீருவேன் அப்படின்னு கோவில்லையும் சொல்லுங்க, உங்க பூஜாரிலையும் சொல்லுங்க. உங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க, பணத்தை சம்பாதித்து கடனை கட்டியே தீர்வேன் அப்படின்னு. இது அடிக்கடி நீங்க சொல்லும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த வார்த்தை கேட்டு கண்டிப்பா நடக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு சனி பகவான் என்ன செய்ய போகிறார்? கண்டச்சனியாக இருந்தாலும் யோகம்தான். இப்ப அடுத்தது கண்டச்சனியாக மாறப் போகிறார்கள். அதனால பயப்படாதீங்க. எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கான பாதையை திறந்து வைக்க போகிறார் அப்படின்னா, அரசியல் அரசாங்க துறையில் உள்ளவர்களுக்கு யோகம். ஏன்னா தலைமை பதவி தேடி வரும். அது மாதிரி சுய தொழில் செய்யறவங்க அல்லது நிறுவனங்கள் வச்சிருக்கிறவங்க, இவர்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கும். தொழில் லாபம் கிடைக்கும், அபரிதமான லாபம் கிடைக்க போகிறது. 9ஆம் வீட்டின் மீது சனி பார்வை விடுகிறது. அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கஷ்டப்படுறேன்னு உடம்ப விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையில பணம் அதிகமாக வரப்போகிறது, அதனால அதிகமா கஷ்டப்பட போறீங்க. அப்ப நீங்க கவனமா இருக்க வேண்டியது உடல்நிலையை கவனித்துக் கொண்டே இருங்கள். அதுதான் தேவை. அது மாதிரி இன்னொரு அமைப்பு வருகிறது.
கடன் வாங்கி வீடு வாங்குவீர்கள். இந்த தவறை செய்யாதீர்கள். பணத்தை சம்பாரிச்சு வீடு வாங்குங்க, இல்லைன்னா தவணை முறையில வீடு வாங்குங்க. சம்பாதிக்க வீடு வாங்கலாம், ஆனால் முழு பணமும் கடன் வாங்கி வீடு வாங்காதீர்கள். ஏன்னா ஏற்கனவே நம்ம கடனாளியா இருக்கோம். அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். பட்ட கஷ்டங்கள் போதும். இனிமேலாவது நம்ம புத்திசாலியா இருப்போம். நம்மளை யாரும் இனிமேல் கெடுக்க முடியாது. நம்ம தெளிவாயிட்டோம். அதனால அந்த கடன் வாங்கி பவுன் எடுக்கிறது, சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, இதையெல்லாம் செய்யாதீர்கள். ஆனால் அவசர கடன் எப்போ வரும்னா, சில சுப நிகழ்ச்சிகள் நம்ம செஞ்சே ஆகணும் நம்ம வீட்டுல. அந்த மாதிரி காலகட்டத்துல அது மாதிரி யாருக்காவது உடம்பு சரியில்லை, நோய்களுக்கான கடன் வாங்கியாக வேண்டும். அப்ப அசால்ட்டா இருந்துறாதீங்க. அந்த கடனை வாங்கலாம், வாங்கிதான் ஆக வேண்டும். அதை தவிர்த்து மற்ற எந்த கடனையும் நீங்கள் தயவு செய்து சிம்மராசி நண்பர்களே வாங்காதீர்கள். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். ஒரு நல்ல அருமையான இடத்தை நீங்கள் மாற்றம் செய்வீர்கள். ஏன்னா இப்ப இருக்கிற இடம் அவ்வளவு கஷ்டப்படுத்தும். அது மாதிரி கணவன் மனைவி உறவுல கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களிலும் கவனம் வேண்டும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆடம்பரமான வண்டி வாகனத்தை வாங்குவீர்கள் இந்த காலகட்டத்துல. ஏன்னா உழைக்கிறவங்க ஆடம்பரமான கார் வாங்குறதுல அல்ல வாகனம் வாங்குறதுல தப்பு இல்லை. ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா அங்கதான் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவாங்க, கந்திஷ்டி போடுவாங்க, வயிற்றெரிச்சல் போடுவாங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா திடீர்னு நம்ம கொள்ள இருக்கிற ஒரு மரம் நல்லா பூத்து குலுங்கும், நல்லா மாங்காயா தொங்கும். அந்த வெளியே ஒருத்தன் போய் வயிற்றெரிச்சப்பட்டு கிராஸ் பண்ணி போயிட்டானா எல்லா மரமும் நல்லா இருக்கும், அந்த ஒரு மரம் மட்டும் பட்டு போகும், எல்லா காயும் கொட்டிடும். அது காரணம் என்னன்னா இந்த கந்திஷ்டி தான் காரணம். ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னா, ஒரு கல் எடுத்து அடிச்சிருந்தானா ஒரு காயோ 2 காயோ இல்ல 10 காயோ விழுந்திருக்கும். ஆனால் கண்ணடி பட்டதால அந்த மரமே போயிடுச்சு. அதனாலதான் உங்களது வளர்ச்சி அடுத்தவர்களின் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்காது. அப்ப நீங்க கவனமாக இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டுவதிலும் அல்லது பயணத்திலும் உங்கள் குடும்ப விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு கந்திஷ்டினா பிரச்சனைகள் வரும். காரணமே இல்லாத பிரச்சனைகள் வந்ததுன்னா அதுக்கு காரணம் கந்திஷ்டி தான். அந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுல காலையிலையும் மாலையிலையும் விளக்கு ஏத்துறத தவற விடாதீர்கள். உங்களால முடியலனாலும் வீட்டுல இருக்கிறவங்கள ஏத்த சொல்லுங்க. இல்ல யாருமே இல்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் விளக்கேத்தி வச்சு உங்க வீட்டுல அந்த ஒளியை பரப்ப விடுங்க. உங்க வாழ்க்கையில ஒளி கிடைக்கும். அப்ப அவிட்டம் நட்சத்திரத்துல சனி செல்லும் போது யோகங்கள் அதிகரிக்கும். காரணம் என்னன்னா சனியின் பார்வை உங்கள் மீது விழுகிறது. பாதிப்புகள் குறைந்து யோகங்கள் அதிகரிக்கும். ஆக மொத்தம் இனி வரும் காலகட்டம் இந்த 2023 இந்த 2 மாசம் இருக்கட்டும் அல்லது 2024 இருக்கட்டும், சிம்ம ராசி நண்பர்களுக்கு திடீர் திருப்பு முனைகளையும் அற்புதமான மாற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது. அதனால கவலைப்படாம உங்களது முயற்சியை தொடங்குங்க. இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா இந்த 4 கடவுள்களின் அருள் நமக்கு கிடைக்கும். யாரான்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், சனீஸ்வரன், நரசிம்மர், அஷ்டலட்சுமி தேவிகள். இந்த 4 பேருடைய அனுக்கிரகமும் அருளும் நமக்கு தேவை. அப்ப இந்த 4 பேருடைய அருளும் நமக்கு தேவைன்னா அதற்கு ஒரே பரிகாரம் போதும். ஒரு சிம்பிளா ஒரு பரிகாரம் என்னன்னா, ஈசனுக்கு சனி பிரதோஷம் மிகவும் மகிமை வாய்ந்தது. அதுபோல நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சுவாதி நட்சத்திரங்களில் வரும் பிரதோஷங்கள் மிகவும் விசேஷமானவை. இந்த நேரத்துல நரசிம்மரை வணங்கி விரதம் இருந்தால் நினைத்த காரியம் கைகூடும், எதிரி பயம் தீரும், தீய வினைகள் விலகும், கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும், குடும்பத்தில் சந்தோஷம் அமைதி நிலவும். இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரம். அதனால இந்த ஈஸ்வரன், சனீஸ்வரன், நரசிம்மர், அஷ்டலட்சுமி தேவி வழிபடுவதற்கான காலம் பிரதோஷ காலம். அப்ப இந்த பிரதோஷ காலத்துல விரதம் இருங்க. சனிக்கிழமையில விரதம் இருந்தா மிகவும் நல்லது. சனிக்கிழமையில் வருகிற பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்களில் சனி பகவான் விரதம் இருங்கள். அப்ப சனிக்கிழமை இன்னைக்கு விரதம் இருந்தா இந்த 4 தெய்வங்களின் அனுக்கிரகமும் அருளையும் நாம் பெற்றுவிடலாம். 21 சனிக்கிழமை தொடர்ந்து இருக்கணும். அந்த 21 சனிக்கிழமை இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். எப்படி விரதம் இருக்கணும்? ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் காலையில எழுந்து குளிச்சுட்டு சுத்தம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சுத்தமொத்தமா உங்கள் வீட்டின் பூஜை அறையை கழுவி சுத்தம் செய்யுங்கள். பூஜை அறையில பச்சரிசி மாவால கோலம் இடுங்கள். என்ன கோலம் இடணும்? தாமரைப்பூ கோலம் இடுங்கள். அந்த தாமரைப்பூ கோலத்துல ஒரு பவுல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போட்டுங்க. அந்த பஞ்சதீப எண்ணெய் கொளுத்துறீங்களா, அந்த எண்ணெயில கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டுங்க. உங்க பர்சலையோ அல்லது பாக்கெட்ல இந்த பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா பணத்தை இருக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கிறது இந்த பச்சை கற்பூரத்துக்கு. ஏன்னா கடன் பிரச்சனைக்காக தான் நம்ம இந்த விரதம் இருக்கிறோம், இந்த பரிகாரம் இருக்கிறோம். அதனால பச்சை கற்பூரம் மிகவும் முக்கியம். பச்சரிசி கோலமாவும் நம்ம குடும்பத்துல நிம்மதியை கொண்டு வரும். தான தர்மம் செய்த புண்ணியத்தை கொடுக்கும். அது மாதிரி பஞ்சகாவிய விளக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சாணம், பால், நெய், கோமியம், தயிர் இந்த 5 பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் இருந்து தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சகாவிய விளக்கு. இத ஒரு பித்தளை பாத்திரம் இருந்ததுன்னா அதுல ஏத்தி வைங்க. முழுசா எரிஞ்சிடும். முழுசா எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை
ஒரு இதுல அடைச்சு வச்சுங்க, ஒரு டப்பாவில. அது இந்த கடன் பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு. அது மாதிரி மூலிகை கலந்த கப்பு சாம்பிராணி எரிய வைங்க. நம்ம வீட்டு ஃபுல்லா அந்த சாம்பிராணி புகை பரவும் போது தீய சக்திகள், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் அது தீர்க்கக்கூடிய வல்லமை உடையது. அப்ப இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் சாமிக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. பிரச்சனையை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை ஜபியுங்கள். அதுதான் அந்த மந்திரம். நீலாங்கன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம். அதாவது மை போன்று கருமை நிறம் கொண்டவனே, சூரியனின் மைந்தனே, யமதர்மனின் சகோதரனே, சாயாதேவியின் வயிற்றில் பிறந்தவனே, மெதுவாக சஞ்சாரம் செய்பவனே, சனி பகவானே, உன்னை போற்றுகிறேன். இதுதான் அந்த மந்திரத்துக்கான அர்த்தம். அப்ப சனிக்கிழமை விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லி காலை முதல் மாலை வரை ஏதும் உண்ணாமல் அருந்தாமல் உறங்காமல் விரதம் இருக்க வேண்டும். அப்ப விரதம் இருக்கும்போது காலையில உணவை காகங்களுக்கு வையுங்க. ஏன்னா யமதர்மராஜன் மக்களை சந்திக்கணும்னா காக வடிவில் தான் வருவாராம். அப்ப அவருக்கு உணவு போடும்போது யமதர்மனை சந்தோஷப்படுத்தினது மாதிரி. அப்ப யமனும் சனியும் சகோதரர்கள். அப்ப காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்துல யமனும் சனியும் திருப்தி அடைவதாக ஐதீகம். அப்ப சனியின் பிடியில் சிக்கியிருப்பவர்கள் அந்த தாக்கம் குறைய இது மாதிரியான விரதம் இருக்கிறது நல்லது. அது மாதிரி ஈஸ்வரன், நரசிம்மர், அஷ்டலட்சுமி தேவிகளின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அஷ்டலட்சுமி தேவிகளின் அருள் கிடைக்கணும்னா இந்த பச்சரிசி கோலமாவு, அதால கோலம் போடுறது மிகவும் முக்கியம். அன்னை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது சனீஸ்வரனுக்கு மிகவும் பிடித்த விஷயம். அப்படி கோயிலுக்கு போகும்போது இந்த பஞ்சதீப எண்ணெயை கொண்டு போய் விளக்குல ஊற்றி வழிபட்டு வாருங்கள். வரும்போது உங்க வாசல்ல இந்த பச்சரிசி மாவால கோலமிட்டு இருக்க வேண்டும். அதை நீங்க கிராஸ் பண்ணி உள்ள போகும்போது உங்களுடைய இந்த கெட்ட சக்திகள், கந்திஷ்டிகள், போட்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து விலகும். நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு காரணமே சில பேருடைய தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், கந்திஷ்டிகள் அதெல்லாம் நம்ம வளராம தடுத்து விடும். அதனால அந்த பச்சரிசி கோலமாவை கிராஸ் பண்ணி உள்ள போங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த விரதத்தை முடிங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 4 தெய்வத்தின் அனுக்கிரகம் இதனால உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, கடைசியா ஒரே ஒரு பயிற்சி ஒண்ணு சொல்றேன். இந்த பயிற்சி நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில இது கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பஞ்சதீப எண்ணெயில 5 முகம் அந்த லட்சுமி விளக்குல திரி போட்டு ஏற்றி வச்சுக்கீங்க. சாமி போட்டா எதுவுமே வேண்டாம். அந்த விளக்கு மட்டும் முன்னாடி ஏற்றி வச்சுக்கீங்க. பச்சரிசி மாவால கோலம் போட்டுங்க. முன்னாடி கோலம் போட்டுக்கிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடியும் அந்த கோலத்துக்கு முன்னாடியும் உட்காருங்க. நல்லா கண்ணை மூடிக்கிட்டு 3 முறை ஆழ்ந்த சுவாசம் செய்யுங்கள். அதாவது மூச்சை இழுத்து இழுத்து வெளியில விடுங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கணும். உங்கள் மனக்கண் முன்னாடி அந்த விளக்க கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைப்பது மாதிரியும், அதை எடுத்துக்கொண்டு போய் கடன் கொடுத்தவரிடம் கொடுப்பது மாதிரியும், அவர் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்வது போலவும், நீங்கள் அவருக்கு நன்றி கூறிவிட்டு நிம்மதி சந்தோஷத்துடன் வீடு வருவது போலவும் காட்சிகளை மனத்திரையில் பாருங்கள். அப்ப மனத்திரையில இதெல்லாம் பார்த்துட்டு கண்களை திறந்து விடுங்க. அப்ப இந்த பயிற்சியை நீங்க காலையிலும் மாலையிலும் செய்து வாருங்கள். உங்கள் உள்மனதில் உள்ள இந்த கடன் பிரச்சனை தீரும் வரை இந்த பயிற்சியை செய்து வாருங்கள். அப்படி இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் கனவுல இந்த காட்சி வரும். அப்ப அந்த கனவுல இந்த காட்சிகள் வரும்போது கண்டிப்பா அது நினைவாக மாறும். கனவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அதிகப்படியா சொன்னோம்னா வச்சுக்கோங்க, சரி கனவு காண போய் நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்த நடக்க போகுதுன்னா தான் நம்ம கனவு காணுவோம். கனவு கண்டுட்டு நினைக்கிறதுக்கும் நம்ம நினைச்சது கனவுல வர்றதும் அது மிகப்பெரிய அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால நாம நினைச்சது கனவுல வரும்போது கண்டிப்பா அந்த கனவு நிறைவேறும். கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உண்மை ஒரு நாள் வெல்லும். இந்த உலகம் முன் பேர் சொல்லும்.